ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பிஃபி ஏட்ரப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் தான் யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு மெட்டாமாஸ்க் கம்பல்சரி வச்சுருக்கணும். மெட்டாமாஸ்க் இருந்தால் மட்டும் தான் உங்களால் இதில் கலந்துக்க முடியும். ஃபஸ்ட்டு மெட்டாமாஸ்க் இல்லைனா மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணி முடித்த உடனே தான் உங்களால் அதில் லிங்க் பண்ண முடியும். மெட்டாமாஸ்க் வேலெட் வச்சு இது பண்ணிக்கலாம். இந்த மெட்டாமாஸ்க் என்னோடய வேலெட்டு. இது வந்து டாஸ்க் பேஜ். வெயிட் பண்ணுங்கள், டாஸ்க் பேஜ் லோட் ஆகி வரட்டும். லோட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் என்னோடய அந்த வேலெட்டோட ஐடி. இதில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோல் பண்ணிங்கன்னா டாஸ்க் நான் மேக்ஸிமம் டாஸ்க் எல்லாமே முடிச்சுட்டேன். இது என்னென்னா, இது வந்து கிளிக் பண்ணி காட்டுறோம் பார்த்தீங்களா, போஸ்ட் டு ட்வீட் ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் ஹேஷ்டேக் பெஃபி ஹேஷ்டேக் பெஃபி ஆர்மின்னு சொல்லிட்டு இருக்கணும். என்னென்னா, ஒரு மீம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி இதில் போஸ்ட் பண்ணணும். ட்விட்டரில், உங்களோட ட்விட்டரில் என்னென்னு மென்ஷன் பண்ணால் அந்த ஹேஷ்டேக்கில் வந்து பெஃபி ஹேஷ்டேக் பெஃபி ஆர்மின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். மென்ஷன் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணி அதில் இன்னொன்று அஃபிஷியல் பெஃபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுவும் போட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேர் ஆப்ஷனை கொடுத்து அந்த லிங்க் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அண்டர் ரிவ்யூலுக்கு நான் ஒரு டைம் பண்ணிவிட்டு ஆல்ரெடி 20 பாயிண்ட் எர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. அது வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக மீம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டு இருந்தோங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி பேமெண்ட் கொடுக்கும். மீம் க்ரியேட் பண்ணுறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஈஸியாக க்ரோமில் போய் மீம் டெம்ப்ளேட் எடுத்து அது மூலிமா நாமளே உங்களோட ஓனாக க்ரியேஷனில் பெஃபியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் போட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மெயின் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன, இதில் ஒன் டைம் டாக்ஸ் தான் நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். என்ன போட்டிருக்காங்க, இந்த போஸ்ட் லிங்க்குக்கு வந்து நீங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணணும். ட்வீட் பண்ணி டேக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அஃபிஷியல் போஸ்ட்டுக்கு போய்டும். அதுக்கு போயிட்டு வரும். போட்டு உங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணி விட்டு இது கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். இது வந்து ரீட்வீட் மட்டும் தான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீட்வீட் பேஜ் போகும். ரீட்வீட் கொடுத்துட்டு வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது குவாய்ட் அதே தான் 3 ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணி போடணும். அதே மாதிரி தான் இந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே 3 ஃப்ரெண்ட்ஸ்னால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று டைப்பினா ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் நிறையா வரும். அதில் ஏதாவது ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இதாகிடும். இங்கே வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். இதுவும் அதே தான், மறுபடியும் அதே மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸை இது பண்ணி டேக் பண்ணி விட்டிங்கன்னா வந்துடும் பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் ரீட்வீட்டும் அதே தான். நார்மலாக இந்த கிளிக்கை ரீட்வீட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். உங்களுக்கு ரீட்வீட் கூட ஒரு டைம் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வரும் பாருங்கள், அவங்களோட போஸ்ட் வரும். இதில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ரீட்வீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அது ரீட்வீட் இது பண்ணிவிட்டு அவங்களோட வேலை முடிஞ்சிருது. ரீட்வீட் வந்து ரீபோஸ்ட் தான். நான் ஆல்ரெடி போட்டதுனால இங்கே இருக்குது. போடாதுன்னா காட்டியிருக்காது. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட வேலை முடிஞ்சிடும். இப்படி தான் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். அதுக்காக கிளைம் கொடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா டாஸ்க்கும் மேக்ஸிமம் இருக்கும். அதெல்லாம் ரீட்வீட் நல்லா ஒன்ஸ் டாஸ்க். இதெல்லாம் இது வந்து வீக்லி டாஸ்க் வந்து மீடியமில் பண்ணுறது வந்து அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. அது ரொம்ப எஃபெக்ட் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணாத மாதிரி தான் இது எடுக்க முடியும். இது கிரியேட் யூடியூப் வீடியோ அபவுட் பெஃபி. நீங்கள் பெஃபியை பற்றி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி லெஸ் தென் 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நானும் அந்த ரீசனுக்காக தான் இப்போ வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணி இந்த யூஆரில் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அண்டர் ரிவ்யூன்னு வந்துடும். உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க ஒன் டைமுக்கு. இது வந்து எப்படின்னா வீக்லி ஒரு டாஸ்க்கு. இந்த வீக் எண்டுக்குள்ளே இது முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போட்டு சப்மிட் பண்ணணும். இது கிரியேட் இமேஜ் அபவுட் பெஃபி மீம்ஸை பற்றி நான் சொல்ல மாட்டீங்களா ஃபஸ்ட்டு. அதே மாதிரி தான் இதுக்கும் எல்லாமே தனித்தனியாக பண்ணணும். இது டெய்லி டாஸ்க்கு. டெய்லியும் இதுக்கு ஒரு மீம் அதுக்கு ஒரு மீம் மொத்தம் 2 மீம் க்ரியேட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து மென்ஷன் பண்ணணும். இதுக்கு வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணதால நீங்கள் மீம் க்ரியேட் பண்ணி போட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது கொடுத்துட்டு லிங்க்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அண்டர் ரிவ்யூன்னு சொல்லிட்டு பாருங்க. இது ஆல்ரெடி 60 பாயிண்ட் எர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. இதுவும் முடிஞ்சோடனே பாயிண்ட் வந்துடும். அதே மாதிரி தான் அப்படியே பாருங்கள் ஃபுல் வியூ டாஸ்க். இதுவும் எப்படி, இது வந்து ஏர்ன் அபவுட் கிட் புக்கு. இது கிளிக் பண்ணால் கிட் புக் வெப்சைட் போகும். அது வேறு வியூ டு ப்ரொஃபைல் வெப்சைட் அதே மாதிரி லிங்க் இருக்கும். ப்ரொஃபைல் வெப்சைட் போய்ட்டு இதுவும் விசிட் பண்ணிங்கன்னா விசிட் ஆகும். எல்லாமே விசிட் பண்ணி நீங்கள் பாயிண்ட் ஏர்ன் பண்ணணும்.
வேறு இப்போதைக்கு டாஸ்க் முடிச்சனால எனக்கு வந்து இன்னும் 11 ஹவர் கழிச்சு வரும் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஏன்னா நான் நேற்று நைட்டு சம்திங் முடித்தா அது 12 மணி நேரம் கழிச்சு தான் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் இதாகும். நெக்ஸ்ட் வாங்க, இப்போ வந்து சீசன் 2 தான் போய்ட்டுருக்கு. சீசன் 1 ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. நம்ம சீசன் 2 செக் பண்ணி இதில் சீசன் 1 ஆல்ரெடி இருந்தவங்களோட டீட்டெயில்ஸு. சீசன் 2 பார்க்கலாங்களா? பாருங்கள், சீசன் 2வில் வந்து நான் 14வது இடத்துல இருக்கேன். எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. அது இந்த இடத்துல காட்டுறது. ட்ரைடு 1 போட்டுருக்குங்களா? 465 பாயிண்ட் என் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 2165 பாயிண்ட் என் பண்ணியிருக்காரு இவர். ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கார். செகண்டு, தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 16வது பாயிண்ட் இருக்கிறவங்களுக்கும் கார்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி என் பண்ணுறது தான். வெயிட் பண்ணுங்க, இங்கே உங்களுக்கு அது டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்ப்ளிட்டில் கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? கீழே வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேங்க் 1ல் இருக்கிறவங்களுக்கு 5 ரேண்டம் கார்டு கொடுப்பாங்க. ரேங்க் 2ல் இருக்கிறவங்க 4 ரேண்டம் கார்டு கொடுப்பாங்க. ரேங்க் 3ல் இருக்கிறவங்க 3 ரேண்டம் கார்டு கொடுப்பாங்க. ரேங்க் 4லேருந்து 16க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கார்டு கொடுப்பாங்க ரேண்டமாக. அதுக்கப்புறம் ட்ரான்லேருந்து 15 ரேண்டம் கார்டு ஃபார் ஆல் ஸ்பிளிட் 15 கார்டு வந்து 15 பேர் எல்லாருக்குமே காமனாக ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அது யார் யாருக்கு லக் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் டாஸ்க் எல்லாமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா, இதில் உங்களுக்கு எப்படி மீம் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ குரோமில் போய்டுறேன். குரோமில் போய்ட்டு மீம் டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். மீம் டெம்ப்ளேட் பாருங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்க மீம்ஸ் பாருங்கள். 240 மீம் டெம்ப்ளேட் ஐடியாஸ் இதெல்லாம் இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு சும்மா இமேஜஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு எப்படி மீம் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி இருக்குது பாருங்க, இந்த மாதிரி இருக்குது மீம். இது இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி மீம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இருக்கா? இந்த பிக்சரை நீங்கள் டெவலப் பண்ணி கூட இது மீமே எதாவது என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த மீமில் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்க மீம் இது வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி க்ரியேஷன் தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீம் க்ரியேட் பண்ணிக்கலாம். வேறுங்க, மீம் எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அது நீங்கள் மீம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் நீங்கள் எது வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி சும்மா டெக்ஸ்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுல போய் டெக்ஸ்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. வேறுங்க, மீம் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. இது கூட நீங்கள் மீம் க்ரியேட் பண்ணலாம். இதில் வேறு இந்த கேப் இருக்கா? இதில் வந்து உங்களுக்கு ஆர்டரை பற்றி என்ன தோணுதோ அதை பற்றி இங்கே டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் போட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் மீம் க்ரியேட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எது மீம் க்ரியேட் பண்ணணும்னு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே இதில் கொஞ்சம்னா இதுலேயும் நிறையா காட்டும். நீங்கள் அதில் இல்லாத இதுலேயும் எக்கச்சக்கமாக காட்டும். நீங்கள் இதனாலே டவுன்லோட் பண்ணி மீம் க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்க, வந்துகிட்டே இருக்குது. ஸ்க்ரோல் பண்ண மீம். இந்த 2 இமேஜ் இருக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பற்றி ஏர்ன் பண்ணலாம். இங்கே போடலாம். இதை வச்சு மீம் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு இதை வச்சு மீம் க்ரியேட் பண்ணலாம். எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் மீம் க்ரியேட் பண்ணலாம். அது உங்களோட திறமையை பொறுத்து இருக்குது, உங்களோட இதை பொறுத்து இருக்குது. பாருங்கள், நீங்கள் இதை வச்சு கூட மீம் க்ரியேட் பண்ணலாம். பாருங்கள் அதுமாதிரி மீம் க்ரியேஷனுக்கு அந்த மாதிரி தான். உங்களோட ஐடியாஸ், உங்களோட திங்கிங்கை பொறுத்து மீம் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன் மீமு, அதை காட்டுறவாங்க. நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறதே காட்டுறவாங்க ட்விட்டரில் மீம் எப்படி க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள், நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண மீம் இது. அது ப்ரொஃபைலில் போனால் உங்களுக்கு காட்டுற எல்லா மீமும். அது நான் லாஸ்ட்டாக இது க்ரியேட் பண்ண மீமு. இப்படி ஒரு மீம் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே இது வந்து டேக் பண்ணி போடுறது, இது ஒரு மீம் க்ரியேட் பண்ணி போடுறது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்களும் மீம் க்ரியேட் பண்ணி போடலாம். பாருங்கள், இதுவும் மீம் க்ரியேட் பண்ணி போட்டது தான் நான்.
இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் மீம் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அதில் 2 சொல்லியிருப்பேன், #பெஃபி ஆர்மின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் #பெஃபி ஆர்மின்னு சொல்லிட்டு. இதை வந்து முடிச்சுட்டு இந்த ஷேர் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அண்டர் ரிவ்யூவில் போய்டும். அதே மாதிரி தான் இன்னொரு மீம்க்கு என்னென்னா இது வந்து @பெஃபி மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம், மேலே உங்களுக்கு தெரிஞ்ச டெக்ஸ்ட்டை பற்றி போட்டு இதுவும் நீங்கள் ஷேர் கொடுத்து காப்பி கொடுத்து நீங்கள் அதை வச்சு இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பாருங்கள், இது ஒரு ரீப்ளே பண்ணுறது. இங்கே பாருங்கள், இதுவும் மீன் போட்டது தான். பாருங்கள் ரெண்டு பார்த்தீங்கன்னா மீம்ஸு இதே மாதிரி தான் மீம் க்ரியேட் பண்ணுறது, வேறு எதுவும் கிடையாது. ஈஸியாக மீம் க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் ஈவெண்ட் எண்ட் ஆகிறது வந்து 14 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே பண்ணுங்கள். அதுக்குள்ளே பண்ணுன்னா உங்களால் மறுபடியும் இந்த சீசனை மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா சீசன் 1 வந்து ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. நான் அந்த சீசனில் ஜாயின் பண்ணல. எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு இந்த சீசனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா டெஸ்ட்நெட்டில் நான் கிட்டத்தட்ட $10 கிட்ட ஏர்ன் பண்ணேன். டெஸ்ட்நெட் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். டெஸ்ட்நெட் பாருங்கள், இது பெஃபி காயின் மாதிரி எப்படி ஒரு ஆட்ராப் ஒரு காயின் லான்ச் பண்ண போனாலும் அதுக்கு முன்னாடி எப்படி டெஸ்ட்நெட் கொடுப்பாங்க, அதே மாதிரி தான் இதுவும் டெஸ்ட்நெட்டாக கொடுத்துருந்தாங்க. அதில் நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். இது நெட்வொர்க் கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி தான் இருக்கும் கார்ட்ஸு. இந்த கார்ட்ஸ் ஏர்ன் பண்ணி தான் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதிலே நான் $10 ஏர்ன் பண்ணேன். அதுவும் உங்களுக்கு ஷோர் பண்ணுறாங்க. எலர்ட் கனெக்ட் ஆச்சுன்னா இதில் காட்டுவாங்க அது எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அது பாருங்கள், USDT 10 இருக்குங்களா, இந்த USD தான் நான் ஏர்ன் பண்ணுறது. அவங்க எனக்கு கொடுத்தது 9.99 இருக்கா, $10 டோட்டலாக நான் ஏர்ன் பண்ண USDT. அதே மாதிரி தான் நீங்கள் ஆன் டாஸ்க் வந்து பண்ணிக்கலாம். டாஸ்க் வந்து எல்லாருமே பண்ணிவிடுங்க. நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டாஸ்க்கோட லிங்க்கு. நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த டாஸ்க்கு கிளியர் பண்ணிக்கலாம். நியூவாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் லாகின் பண்ணால் வேறு டைப் மெத்தடில் கூட இருக்குது லாகின் பண்ணுறதுக்கு. ட்விட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். வெப்சைட், எக்ஸ், டிஸ்கார்ட், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் இதை வச்சு கூட நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.